எஸ்பிஐலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த எஸ்பிஐ ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வு கிடையாது அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ரெக்கமெண்ட் அதாவது ஷார்ட் லிஸ்ட்டை வச்சு தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 30,000 வரைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 20/7/2024 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் மூலமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வெளியிட்ருக்காங்க. அதை தான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்ஃபர்மேஷன் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பிரீஃபாக கொடுத்துருப்பாங்க. இதை வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் வந்து எப்போ வரைக்கும் ஆன்லைன் மோடு த்ரூவாக எப்போ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/7/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதோடைய அப்ளிகேஷன் த்ரூ வெப்சைட் எல்லாம் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்கிற அப்ளை பண்ணுற லாகின் பண்ணுற பேஜிலிருந்து அப்ளை பண்ணுற பேஜ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு லிங்க் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே போதும், நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டிய தேவையில்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 விதமான போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் லிஸ்ட்டுக்காக உங்களுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 38 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டண்ட் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 33 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 30/6/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் இந்த ஏஜுக்கு உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜர் எடிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேக்கன்சி இருக்குது. இது வந்து 28 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம். டெப்டி மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலருக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. 7 வேக்கன்சி இருக்குது. 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம். இது டோட்டலாக எத்தனை வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு 16 வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர்ஐ இந்த மாதிரி டோட்டலாக வந்து உங்களுக்கு 16 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுக்கு கேஸ்ட் வைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்கா அப்படின்றதையும் இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்சர்வேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி செட்டில்டு, எஸ்டி செட்டில்டு, பிஎஸ்சி செட்டில்டு, இடிஎஸ்சி செட்டில்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனில் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லைங்களா, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அதில் இருக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஜாபு கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஜாபுக்கும் வந்தீங்கன்னா பிஇ, பிடெக், அப்படி இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், சீனியர் வைஸ் பிரசிடெண்ட் அண்ட் ஐஎஸ் எடிட்டருக்கும், அசிஸ்டண்ட் வைஸ் பிரசிடெண்ட் ஐஎஸ் ஆடிட்டருக்கும், மேனேஜர் ஐஎஸ் ஆடிட்டருக்கும் அண்டு டெப்டி மேனேஜர் ஐஎஸ் ஆடிட்டருக்கும் இந்த 4 ஜாபுக்கும் ஒரே குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மாறுபடும். ஃபஸ்ட்டு சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸு, அப்படி இல்லைன்னா 7 இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு உங்களுக்கு வேணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. வைஸ் பிரசிடெண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைன்னா மினிமம் வந்து 4 வருஷமாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேனேஜர் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் to 3 இயர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். டெப்டி மேனேஜரில் வந்து 3 இயர் to 2 இயர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் லாஸ்ட் இயர் வந்து 30/6/2024 வரைக்கும் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க போஸ்ட்டு இந்த சீனியர் வைஸ் பிரசிடெண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த போஸ்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் வந்து என்னென்ன இருக்கும்
அப்படின்றத உங்களுக்கு பிரீஃபாக ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அதையும் படித்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே உங்களுடைய சேலரியிலேருந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், மந்த்லி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சீனியர் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயர்லி வந்து 45 லேக் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பேசிக் பேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேனேஜருக்கு வந்து 85,920 ரூபாயிலிருந்து 26,800 ரூபா வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டெப்டி மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா 64,820லேருந்து 2,340 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அதாவது பேசிக் பே உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, பிஎஃப் இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேலரி இன்க்ரீஸ் ஆகும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு சிடிசி ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது இன்டர்வியூ மூலமாக உங்களே ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 100 மார்க் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா அடுத்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா சிடியூ, அதாவது சிடியூ நெகோவேஷன், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்டில் நேவிகேஷன்லேருந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் லெட்டர் வந்து உங்களுக்கு எப்படி டெலிவரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பை மெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெயிலில் மட்டும்தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கால் லெட்ரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில், இந்த இதுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் வந்து 750 ரூபா உங்களுக்கு ஸ்டார்டிங் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ட், ஃபோட்டோகிராஃபி, சிக்னேச்சர், ரெஸ்யூம், ஐடி ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், பிடபிள்யூடி சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட் அண்ட் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஃபார்ம் 16, நோ அப்ஜெக்டிவ் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாகின் டு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு லாகின் பேஜுக்கு போயிருவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கோ அத்தனை நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே 1 பை 1 கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேலை இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ளை ஆன்லைன் பார்த்தீங்கன்னா 27/6 இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 27/6 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24/7 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஜாப் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20/7/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் புது யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு நியூ ரிஜிஸ்டர் பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதில் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்களா லோடு ஆகிட்டு ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் கேடட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க, டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, குவாலிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, டாக்குமெண்ட் அப்லோடோட டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரிவ்யூ அண்ட் பேமெண்ட் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் பேசிக் டீட்டெயில். இது தான் உங்களுடைய நேம் அந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க. இது இல்லாமல் நீங்கள் அதாவது நீங்கள் டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி உங்கள்கிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்து நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிடலாம். சரிங்களா? அது இல்லாமல் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டும் நான் கீழே கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதிலே லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் பேஜும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் இருக்கும். இதில் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.